தைப்பூசத்தையொட்டி வடலூரில் வள்ளலார் ஜோதி வடிவில் காட்சி தருகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இங்கு கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அங்கு என்னென்ன ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு? வடலூர் வள்ளலார் 153வது ஜோதி தரிசன விழா நடைபெற்று வருகிறது. வடலூரில் உள்ள கோவிலில் ஜோதி தரிசனமாக வள்ளலார் காட்சியளிக்கிறார். முதற்கால ஜோதி தரிசனம் தொடங்கி இருக்கிறது. 7 திரைகளை திறந்து ஜோதி தரிசனமானது பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. தைப்பூசத்தையொட்டி வடலூர் வள்ளலார் கோவிலில் ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், விவரங்கள். கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற 153வது ஜோதி தரிசன விழா என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தவனை அருட்பெருஞ்சோதி என மகா மந்திரம் தற்போது ஒழித்திருக்கிறது. முதற்கால 6 மணிக்கு முதற்கால ஜோதி தரிசனம் தற்போது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் சமம், எல்லோரும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தி ஜோதியாக வடிவமைக்கிறார் வள்ளலார் அவர்கள். வடலூரில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய தைப்பூச ஜோதி தரிசன விழா என்பது கோலாகலமாக நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் இன்று முதல் 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடின என்று பாடிய வள்ளல் பெருமாள் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபையில் இன்று சத்தியஞான சபையின் தைப்பூச ஜோதி தரிசன விழா என்பது தற்போது காட்டப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழா என்பது கோலாகலமாக இன்று காலை 6 மணி முதல் கால ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்ட நிலையில் இந்த முதல் கால 6 மணிக்கு காட்டப்பட்ட ஜோதி தரிசனம் 7 திரைகள் நீக்கி காண்பிக்கப்படும். குறிப்பாக கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, வெண்ணிறம், வெண்மை, கலப்பு என 7 வண்ண திரைகளை நீக்கி ஜோதி வடிவில் தற்போது ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. அங்கு வடலூரில் சன்மார்க்க சத்தியஞான சபையை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது குவிந்து சன்மார்க்க அன்பர்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் குவிந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என முழக்கமிட்டு தற்போது அந்த ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த ஜோதி தரிசனத்தை காண தமிழகம் மட்டுமன்றி உலகம் வாழும் தமிழர்கள் மற்றும் லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்களும் வடலூரில். விவரங்களுக்கு நன்றி பிரேம். தைப்பூசத்தையொட்டி 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனமானது வடலூர் வள்ளலார் கோவிலில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. காலையிலேயே வள்ளலார் பக்தர்கள் அங்கு குவிந்திருப்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. 7 திரைகளை நீக்கி வள்ளலார் ஜோதி தரிசனமாக காட்சியளித்திருக்கிறார்.